முதலீடுகள், சேமிப்பு மற்றும் வருமான வரி போன்றவை தொடர்பான சந்தேகங்களுக்கு நேயர்கள் இந்த பகுதியில் விளக்கங்களை பெறலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கார் சர்வீஸ் செய்யும் தொழில் தொடங்குவதை பற்றிய நமது நேயர் வினோத் கண்ணாவின் சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் இடம்பெறுகின்றன. இதற்காக பதில் சொல்ல தொழிலதிபர் தியாகராஜன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு தியாகராஜன். அதாவது நமது நேயர் வினோத் கண்ணா கார் சர்வீஸ் செய்யும் தொழில் குறித்த சந்தேகங்களுக்கு நமது விருந்தினர் தியாகராஜன் அளித்த விளக்கங்களை நாம் பார்க்கலாம். 3 ஊழியர்களை மட்டுமே கொண்டு தனி உரிமையாளராக இவர் நடத்த விரும்பும் இந்த தொழிலை பதிவு செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. பதிவு செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு எங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதற்கு வழிமுறை என்ன, அதுக்கு ஏதேனும் கட்டணம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இது குறித்து நம்ம விருந்தினர் தியாகராஜன் என்ன மாதிரியான பதில்களை சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவா தொழிலை தொடங்க போதுமான இடவசதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயிற்சி உள்ள ஆட்கள் என கார் தயாரிப்பு நிறுவனம் தந்த அங்கீகாரம் உதவும் சிறு குறு தொழில்களுக்கான பலன்களை பெற இதை பதிவு செய்வது நல்லது. பின்னால நிறுவன வளர்ச்சியொட்டி அதற்கான பதிவு கட்டாயமாகலாம். வங்கி கடன் பெற முயன்றால் அதற்கு சிறு குறுந்தொழில் பதிவு உதவும். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் உள்ள மாவட்ட தொழில் மையத்திலும் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறு நிறுவனங்களுக்கான பதிவால அரசு மானிய சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கார் சர்வீஸ் சேவை வரி பட்டியல்ல வரும் அப்படிங்கறதால அதற்கான பதிவு தேவை அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்போ சேவை வரி பதிவின் போது விற்பனை வரிக்கும் சேர்த்து பதிவு செய்தல் நல்லது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்ப பார்த்தோம்னா இதுக்காகவே பயிற்சி பெற்ற ஆலோசகர்களை நீங்க அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்ப நிறுவனம் பெரிதாக வளர இது போன்ற பல பதிவுகள் உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடனடியாக ஒரே மூச்சுல பதிவு செய்ய வேண்டும். அதுக்கு அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. அதாவது படிப்படியாக ஒவ்வொன்றா கூட சேவை விற்பனை வரிகளை பதிவு செய்யலாம். இதுக்காக கட்டணம் என மிக பெரிய தொகை எதுவும் இருக்க வாய்ப்புகள் இல்லைன்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. வினோத் கண்ணா, உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை திரு தியாகராஜன் தந்திருக்காரு. சிக்கனம் சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் triplus@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுத தவறாதீர்கள். மேலும் பல புதிய தகவல்களுடன் சிக்கனம் சேமிப்பு செல்லும் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கின்றோம். அண்மை செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.